عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்மை எல்லா முஃமினாகும் முஸ்லிமாகும் படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் ஒருவராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அர்ஷ் என்பது இரண்டாவது சூர் ஊதப்பட்டவுடன் மக்களையெல்லாம் அந்த அரிசிலே எழுப்பப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், யஹ்ஷுரூனன் நாசு யௌமல் கியாமத்தி ஹுஃபாஅன் உராத்தன். அம்மனமாக அந்த அரிசுடைய அந்த மைதானத்திலே அனைவரும் எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நிர்வாணமாக இருப்பார்களா என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய இந்த கேள்வி கணக்காகிறது ரொம்ப கடுமையானதாக இருப்பதின் காரணத்தினால் மற்ற நபர்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மற்றொரு ஹதீஸிலே வருகிறது, யார் உலகத்தில் அதிகமாக திக்ர் செய்கிறாரோ அவருக்கு அந்த அரிசியிலே ஒரு சிம்மாசனம் கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு ஹதீஸில் வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 7 நபர்களுக்கு அந்த நாளில் 7 நபர்களுக்கு அந்த அரிசியுடைய நிழலை கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 7 நபர்களை தவிர மற்ற யாருக்கும் அந்த அரிசுடைய நிழலை கொடுக்கப்படாது. மாறாக அவர்களுக்கு மேலே சூரியன் இருக்கும். எப்படிப்பட்டது என்றால் மற்றொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் என்ற கிதாபிலே வரக்கூடிய ஹதீஸ், தனாதா ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் கல்கி. படைப்பினங்களிலிருந்தும் மர்மை நாளிலே, அந்த கியாமத் நாளிலே அந்த சூரியன் என்பது அவர்களுக்கு தலைக்கு மேலே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபயகூனுன் நாஸு அலா கத்ரி அஅமாலிஹிம் ஃபில் அர்த். அவர்கள் வேர்வையிலே இருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு அமல்கள் செய்தார்களோ, எவ்வளவு தவறுகள், எவ்வளவு தீங்குகள் செய்திருந்தார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் என்று ஹதீஸிலே சொல்கிறார்கள். அப்ப ஒருவர் குறைவாக தவறுகள் செய்திருந்தால் அவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் அவர்களுடைய வேர்வை. அதே அதிகமாக செய்திருந்தால் அவர்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தார்களோ அவ்வளவு அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா வேர்வை அந்த சூரியன் காரணமாக அவர்களுக்கு வேர்வையில் அவர்கள் மூழ்கி விடுவார்கள் நண்பர்களே. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அந்த கியாமத் நாளில் அரிசிலே அனைவரும் நிப்பாட்டப்பட்டு விடுவார்கள். அந்த கேள்வி கேட்கும் படும்பொழுது அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய தாய்மார்கள், அவர்களுடைய பெற்றோர்களை விட்டும் அவர்கள் விரண்டு ஓடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அரிசிலே இவ்வளவு விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது.
அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த அரிசை சுமக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான், அந்த அரிசை சுமக்கக்கூடியவர்கள் 8 நபர்கள் 8 மலக்குமார்கள் சுமப்பார்கள். அந்த மலக்குமார்களுடைய கால் கரண்டை காலில் இருந்து முட்டிக்கால் வரை எவ்வளவு தொலை தூரம் இருக்கும் என்றால் 65 வருட தொலை தூரம் என்று ஹதீஸிலே எழுதுகிறார்கள் என்பவர்களே. அதே போன்றுதான் இந்த அரிசிலே ஒரு ஆடு மற்றொரு ஆடை முட்டி செத்திருந்தால் அந்த ஆடை அல்லாஹ் தஆலா மற்றொரு ஆடை நீ முட்டிவிடு என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டு அது அல்லாஹ் தஆலா மண்ணோட மண்ணாக ஆக்கி விடுவான் என்பவர்களே. இதுவும் அரிசிலே தான் நடக்கும். அபீ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா கான யௌமுல் கியாமத்தி தஃஅல்லாஹு இலா குல்லி முஸ்லிமின் யஹூதியன் வ நஸ்ரானியன். அல்லாஹ் தஆலா கியாமத் நாளிலே அந்த யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் நஸ்ரானிகளை விட்டு முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா தடுத்திருந்தால் அவர்கள் சொல்வார்கள், அது நரகத்திலிருந்தும் பாதுகாப்பது என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப அவர்கள் அந்த யஹூதி நசராணிகள் அவர்கள் நம்மை நெருங்காமல் இருப்பதன் காரணம் நெருங்காமல் ஆக்கி விடுவான் அல்லாஹ் தஆலா. அப்பொழுதுதான் அவர்கள் நமக்கு எந்த ஒரு தீங்கும் நிலைக்காமல் நாம் நரகத்திற்கு செல்லாமல் நம்மை பாதுகாப்பதாக அது இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் மற்றொரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான், வகான அர்ஷுஹு அலல் மாஇ. அவனுடைய அர்ஷாகிறது தண்ணீரின் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் தஆலா அறிவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இதை விளங்கி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.